தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். அரசு அலுவலகங்கள் மற்றும் திணைக்களங்களை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் அடுத்த ஆண்டு தொடங்கும் என இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள தேசிய நூலகம் மற்றும் ஆவண சேவைகள் சபையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் நாட்டில் குறிப்பிடத்தக்க சமூக மாற்றத்துக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் பிரதி அமைச்சர் வலியுறுத்தினார். அடுத்த வருடத்தில் இருந்து எமது நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு நாங்கள் தயாராகி வருகிறோம். மேலும் தூய்மையான இலங்கை திட்டத்தையும் ஆரம்பிக்க தயாராகி வருகிறோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாத்தை அவமதித்த மற்றும் மத நல்லிணக்கத்துக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் தலைவர் களப்படாத்தை ஞானசார தேரரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை மீளப்பெறுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரட்நாயக்கா உத்தரவிட்டுள்ளார். சஞ்சய் ஆரியதாசவின் அறிவுறுத்தலின் பேரில் சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி இசுரு எதிரிசிங்க வழக்கின் தீர்ப்பு வழங்கப்படவிருந்த கடந்த 19ஆம் தேதி சந்தேக நபர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் இருந்ததால் நீதிமன்றில் முன்னிலையாக முடியாமல் போனதாக தெரிவித்துள்ளார். 2016 ஜூலை 8 அன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இஸ்லாம் தொடர்பான அறிக்கை மத நல்லிணக்கத்தை மீறுவதாகவும் அதன்படி குற்றவியல் சட்டத்தின் 291 பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம் இழைக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த மேலதிக நீதவான் பிடியாணையை மீள அழைப்பதுடன் சந்தேக நபரை ஜனவரி 9ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. நிதி ஆதாரத்தில் நலிவடைந்தோருக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஜனாதிபதி நிதியிலிருந்து உதவியை பெற்ற அரசியல்வாதிகளிடமிருந்து அதனை திரும்ப பெற முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறுமையில் உள்ளவர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளே கடந்த சில ஆண்டுகளில் இந்த நிதியிலிருந்து அதிக பணத்தை பெற்றுள்ளதாக வெளியான தகவலை அடுத்து இது குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. வறுமை நிவாரணம், கல்வி மற்றும் மதத்தின் முன்னேற்றம், தேசிய சேவை அங்கீகரித்தல் மற்றும் பொருத்தமானதாக கருதப்படும் பிற பொதுநல நடவடிக்கைகள் ஆகியவை இந்த நிதியத்தின் முதன்மை நோக்கங்களாக உள்ளன. அத்துடன் இந்த நிதியம் மருத்துவ உதவி, வறுமை ஒழிப்பு திட்டங்கள், மாணவர்களுக்கான உதவித்தொகைகள் மற்றும் மத மற்றும் கலாச்சார முயற்சிகளுக்கான மானியங்கள் போன்ற பல செயற்பாடுகளுக்கும் நிதியுதவியை வழங்குகிறது. எனினும் நிதி வழங்கப்பட்டவுடன் அதை திரும்ப வழங்குவதற்கோ அல்லது மீட்டெடுப்பதற்கோ சட்டம் தெளிவான வழிமுறையை இந்த நிதியம் கொண்டிருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பக யாழ பிரதான தொடர்ந்து மார்க்கத்தின் 16வது மைல் கல்லுக்கு அருகிலுள்ள தொடர்ந்து கடவை திருத்த பணிகளுக்காக எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மூடப்படும் என தொடர்ந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி குறித்த தொடர்ந்து கடவை எதிர்வரும் 28ஆம் தேதி காலை 8 மணி முதல் 29ஆம் தேதி மாலை 6 மணி வரை முற்றாக மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு தொடர்ந்து திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கை விமானப்படை அடுத்த ஆண்டு முதல் 3 மாதங்களுக்குள் அதன் புதுப்பிக்கப்பட்ட மற்றும் மேம்படுத்தப்பட்ட கேபர் 4 விமானங்களில் ஒன்றை தமது படையில் சேர்த்துக் கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது இலங்கையின் விமானப்படையை நவீனமயமாக்குவதற்காக IAI என்ற இஸ்ரேலின் விமான தயாரிப்பு நிறுவனத்துடன் 2021 கையெழுத்திட்ட $50 மில்லியன் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் விலை சூத்திரத்தின் அடிப்படையில் எரிபொருளுக்கான விலை திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர வாய்மூல பதில்களை எதிர்பார்த்து கேட்ட கேள்விக்கு எரிசக்தி அமைச்சர் குமார ஜேகுடி சமர்ப்பித்த பதிலில் மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பேஸ் எக்ஸின் செயற்கைக்கோள் பிரிவான எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்குக்கு இலங்கையில் செயற்பட்ட உரிமம் வழங்கப்பட்ட போதிலும் சேவையுடன் இணைப்பதற்காக பயன்படுத்தப்படும் சாதனங்களை இறக்குமதி செய்வதற்காக அந்த நிறுவனம் இன்னும் விண்ணப்பிக்கவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையகம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்லிங்க் லங்கா லிமிடெட் நிறுவனத்துக்கு அதிகாரப்பூர்வமாக தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர் உரிமத்தை வழங்கியது.
இதன் மூலம் ஸ்டார்லிங் நிறுவனம் இலங்கையில் செயற்கைக்கோள் பிராட்பேண்ட் சேவைகளை வழங்கும் உரிமையை பெற்றுக் கொண்டுள்ளது. ஹட்டனில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த மெல்லியப்பு பகுதியில் கடந்த 21ஆம் தேதி விபத்துக்குள்ளான தனியார் பஸ் நேற்று நுவரெலியா மாவட்ட மோட்டார் வாகன பரிசோதகரால் பரிசோதிக்கப்பட்டது. குறித்த பரிசோதனையில் பஸ் சாரதியின் கதவு பூட்டு பழுதடைந்ததால் திடீரென கதவு திறந்ததால் சாரதி இருக்கையிலிருந்து தூக்கி வீசப்பட்டது தெரியவந்தது. ஹட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளின் கோரிக்கைக்கு அமைய பிரதான மோட்டார் வாகன பரிசோதகரின் சோதனைக்குட்படுத்தப்பட்ட பஸ் தற்போது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளது. பஸ்ஸின் இருக்கைகள் தரமான முறையில் அமைக்கப்படாததால் அனைத்து இருக்கைகளும் கலன்று ஒன்றுடன் ஒன்று மோதி பலத்த காயங்களுக்குள்ளானதாகவும் பரிசோதகர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தரமற்ற நிலையில் இருந்த பஸ்ஸை இயக்க அனுமதித்த பஸ்ஸின் உரிமையாளருக்கு எதிராக ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஹட்டன் போலீசார் அறிவித்துள்ளனர். கம்பகா வீரகுல கஸ்கதவள விகாரைக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 30 வயதுடைய வேங்கொடை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உந்தொருளியில் வருகை தந்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா ஓமந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் போலீசார் முன்னெடுத்த விசேட நடவடிக்கையில் ஒரு பெண் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டிருந்த திறந்த பிடியாணையின் கீழ் ஒருவரையும் திகதியிடப்பட்ட பிடியாணையின் கீழ் 4 பேரும் என 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைக்கான தட்டுப்பாடு ஏற்படாது என அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. போதுமான கையிருப்பினூடாக தேவைக்கேற்ப சந்தையில் கோழி இறைச்சி விநியோகம் இடம்பெறுவதாக சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர குறிப்பிட்டுள்ளார். 1 கிலோகிராம் குளிரூட்டப்பட்ட கோழி இறைச்சியை 1000 ரூபாவுக்கும் குறைந்த விலையில் கொள்வனவு செய்ய முடியும் என அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர குறிப்பிட்டுள்ளார். முட்டையொன்றின் விலை 31 ரூபா முதல் 33 ரூபாவுக்கு இடைப்பட்ட தொகையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவது தொடர்பான வாய்மூல அமர்வுகள் எதிர்வரும் 27ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த அமர்வுகளில் கட்டண திருத்தம் தொடர்பாக மின்சார சபை சமர்ப்பித்த முன்மொழிவு மற்றும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு சமர்ப்பித்த பதில் முன்மொழிவு குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள் பெறப்பட உள்ளன. இலங்கை மின்சார சபை அடுத்த 6 மாதங்களுக்கு கட்டண திருத்தம் செய்யப்படக்கூடாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்மொழிவுகளை அண்மையில் சமர்ப்பித்திருந்தது. இந்த முன்மொழிவுகள் தொடர்பில் எழுத்து மூலம் பொதுமக்களின் கருத்துக்களை பெறும் நடவடிக்கை கடந்த 17ஆம் தேதி ஆரம்பமானதுடன் வாய்மூல அமர்வுகள் எதிர்வரும் 27ஆம் தேதி கண்டி பிரதேசத்தில் ஆரம்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அரிசி இறக்குமதிக்கான கால அவகாசத்தை எதிர்வரும் ஜனவரி 10ஆம் தேதி வரை நீடிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதற்கான யோசனை அமைச்சரவையின் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. அரிசி தொகை சுங்கத்திற்கு வந்தாலும் அமைச்சரவையின் தீர்மானம் வரும் வரை அவற்றை விடுவிக்கக்கூடிய நிலைமை இல்லை என சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சீவலி அருக்கொட தெரிவித்துள்ளார். அதே நேரம் அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட 5200 மெட்ரிக் டன் அரிசி கையிருப்பு தொகை இன்று இலங்கையை வந்தடையவுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தல் அன்றைய தினத்துக்குள் வெளியிடப்படாவிட்டால் அரிசி இருப்புகளை வெளியிட முடியாத நிலை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் குறித்து ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி நவம்பர் 2024க்கான மொத்த ஏற்றுமதிகள் சரக்குகள் மற்றும் சேவைகள் இரண்டையும் சேர்த்து 1269.33 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது 2023ஆம் ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது 0.04% சிறிய அதிகரிப்பை காட்டுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
மட்டக்களப்பு நகரில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இருவேறு விபத்துகளில் 20 வயது இளைஞர் ஒருவர் உட்பட 2 உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு காவல்துறை பிரிவில் வீதியால் நடந்து சென்றவர் மீது கனரக வாகனம் மோதியதில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நகர்பகுதியை நோக்கி பிரயாணித்த கனரக வாகனம் வீதியை கடக்க முயன்ற ஒருவர் மீது மோதியதில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.